வணக்கம், நான் டாக்டர் தீபார்லன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரிசையாக நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கன்னி ராசி அன்பர்கள் உங்களை சொல்லணும் அப்படின்னாலே வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சி அந்த விஷயத்தை அப்படியே வெளியே கொண்டு வந்து நிறுத்துவீங்க. அந்த விஷயம் எப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு சினாரியாவோ கண்ணில் கொண்டு வந்து நிறுத்துவீங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்டான பர்சன்ஸ் இருக்காத பின்ன புதன் ஆதிக்கம் இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரம் 2ஆம் பாதம் முடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், இப்போ நாங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தாங்க. இது ஒரு சிலருக்கு மாறும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட தசா புத்திகளை பொறுத்து, தசா புத்தி சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தில் கிரகங்களோட சேர்க்கை நிலைமையை பொறுத்து மாறும். இதை பார்த்துட்ருக்கோங்க. இல்லைங்க, நாங்கள் தொழில் தொடங்கலான்னு நினைக்கிறோம், இல்லை நாங்கள் புதுசாக இது பண்ணலான்னு நினைக்கிறோம், வரன் பார்க்குறோம், குழந்தை பாக்கியம், இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் இல்லைங்களா? இதை பற்றிலாம் எங்களுக்கு தெரியணும், எங்களோட பர்டிகுலராக எங்களோட சுய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் டிஸ்பிளேல இருக்கும். அந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். பொதுவாக பாருங்கள், கன்னிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் இது போயிடலாம். கன்னி பார்த்திங்கன்னா லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரன் கேது இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், 6ஆம் பாவத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. 7ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்காங்க. 9ஆம் பாவத்தில் குரு பகவான் 23ஆம் தேதி வக்ரகதி அடைய போகிறாரு. 10ஆம் பாவம் செவ்வாய் பகவான், 12ஆம் பாவம் புதன் பகவான். 12ஆம் பாவத்தில் இருக்க புதன் பகவான் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி என்ன பண்ணுவார், 1ஆம் பாவத்துக்கு வருவார், ஆட்சி பெற்று உட்கார்றாரு. சூரியன் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். ஓகேங்களா? 2வது புதன் நல்லது செய்ய போகிறார். அதுக்கடுத்து 2ஆம் தேதி புதன் பகவான் என்ன பண்ணுவார், 1ஆம் பாவத்துலேருந்து புதன் பகவானில் 2ஆம் தேதி இந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுவார்னா 1ஆம் பாவத்துலேருந்து 2ஆம் பாவத்துக்கு வரார், ஆட்சி பெற்று உட்கார்றார். அப்போ இந்த சூரியன் என்ன நல்லது செய்ய போகிறாங்க, புதன் என்ன நல்லது செய்ய போகிறாங்க, ஆட்சி பெற்றிருக்க புதன், ஆட்சி பெற்றிருக்க சுக்கிரன் என்ன நல்லது செய்ய போகிறாங்க, தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூரியன் என்ன நல்லது செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எது செய்ய போகிறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் செய்கிற நல்லதும் வெளியே தெரியும், நீங்கள் செய்கிற கெட்டதும் வெளியே தெரியும். ஸோ நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவாக எல்லா விஷயம் தெரிஞ்சுங்கன்னா அந்த பாசிட்டிவாக இருக்க விஷயம் அப்படியே ஜூம் ஆகி தெரியும். நம்ம ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லி ஒரு தப்பு சொல்லிட்டா கூட அது அப்படியே ஜூம் ஆகும். இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் சில விஷயங்கள் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை சொல்லி பெருசாக ஓடுறது, அந்த மாதிரி ஓடிடும். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த புதன் செய்வார், சூரியன் செய்வார். அப்போ கேர்ஃபுல்லாக செய்யுங்க. நீங்கள் எது செஞ்சாலும் வெளியே அப்படியே பிரதிபலிக்கும், அது எக்ஸாகரேட் ஆகி வெளியே தெரியும். அப்போ சின்ன ஒரு தப்பு செஞ்சால் கூட பெருசாக தெரியும், சின்ன ஒரு நல்லது செஞ்சாலும் பெருசாக தெரியும். ஸோ நல்லதே செய்கிற மாதிரி பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இதுதான் ஒரு விஷயம். பெயர் பார்த்திங்கன்னா பிரபலமாகக்கூடிய காலகட்டம். அது ப்ளஸ்ஸாக மைனஸாக அது தெரியாது. உங்கள் பெயர் பார்த்திங்கன்னா நல்ல பிரபலமாகும். அது எந்த விதத்தில், அது உங்கள் கையில் இருக்குது, எங்கள் கையில் இல்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு ஃபைன் அப்படின்றது கட்டுவீங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. சரிங்களா? அரசாங்கத்துக்கு ஃபைன்னா என்னங்க, ஏதாவது பெருசாக ஏதாவது கட்டுவோமா? அப்படி இல்லை. ஒரு ஹெல்மெட் போடாமல் போகிறது, ஒரு லைசன்ஸ் எடுக்காமல் போகிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபைன் அப்படின்றது நம்மளுக்கு சான்ஸ் இருக்குங்க. குரு பார்வையினால், குரு சூரியனோட இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பேர் அப்படின்றது நிறைய பேருக்கு கிடைக்கும். சுபவரையும் நிறைய நடக்கும். அந்த சுபவரையும் பார்த்திங்கன்னா புது உறவு நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. என்ன ஒரு நெகட்டிவ்னா, ஒரே விஷயத்தை 2 முறை 2 செலவு செய்வீங்க. ஒரு விஷயம் செய்வீங்கன்னா அதுக்கு 2 செலவு செய்வோம். நம்ம முதல்ல ஒரு முறை செய்வோம், திருப்தி இருக்காது, திருப்பி 2வது முறை செய்வோம், அந்த மாதிரி வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 3வது நபர் தலையீடு அப்படின்றது வேணாங்க, நெகட்டிவில் போய் முடியும். மேலதிகாரிங்க பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல கன்சர்னில் வேலை செய்யணும்னா மேலதிகாரிங்க நம்மளை டாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டாமினேட் பண்ணுறது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் ப்ளஸ் அப்படின்றது இருக்கும். அவன் பையன் நல்லா வேலை செய்கிறான்ப்பா, அவனுக்கு கொஞ்சம் போஸ்டிங் கொடு அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஓகேங்களா? பொறுப்புக்கு நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், ஒரு பொறுப்புகள் ஒன்றுமே இல்லை, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் உழைப்பு ஜாஸ்தியாகவும் தூக்கம் கம்மியாயிடும். அது ஒரு நெகட்டிவ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் தொழில் சார்ந்த முடிவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சாதகமாக அமையும். அஸ்வினி பரணி நட்சத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சூரியன் நம்மளுக்கு கொடுக்க போகிற பலன்கள். சரி, இப்போ புதன் என்ன பண்ணணும் கொடுக்க போகிறாரு அப்படின்னா, நம்மளோட கான்ஃபிடென்ஸ் அதிகமாகுங்க, கான்ஃபிடென்ஷியாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்மளால் முடியும், நம்மளால் பாசிபிள், நம்மளுக்கு சாத்தியம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்.
பொதுவாகவே உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும், இப்போ கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாமியாரோட பிரச்சனை அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தியாகும். மாமியாரோட ஊடுருவல், மாமியாரோட ஆதிக்கம் அப்படின்றது ஜாஸ்தியாகும். அது ஒரு மைனஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்து குறைஞ்சிடும், சேமிப்பு அதிகமாகும். இது ஒரு ப்ளஸ். இது புதன் நம்மளுக்கு கொடுப்பார். சுக்கிர பகவான் என்ன கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பொருளாதார நிலை அப்படின்றது மாறும். நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வரன் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வருமானத்தை நோக்கி ஒரு பயணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வந்து வருமானத்துக்காக நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், அந்த ஒர்க்கில் இன்னும் கொஞ்சம் நம்ம அப்லிஃப்ட் ஆகணும், இன்னும் கொஞ்சம் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப யோசித்து பார்த்து செய்வோம். அப்போ நம்ம வந்து வருமானத்தை நோக்கி நம்ம ஓடிட்டே இருப்போம், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஓடுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு மாத காலகட்டம். ஆக மொத்தம் பாருங்கள், கன்னி இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புரட்டாசி முழுசும் ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள்.